ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இவங்களை விட ஒப்பிட்டு பார்க்கிற போது கருத்திலாக மக்கள் சொல்வது பார்த்தா அதிகமா விஜயை தான் அதிகமா சொல்லப்படுறாங்க. அதனால அந்த ரெண்டு பேருமே முதலிடத்தில் இருக்காங்க. படிச்ச ஒரு ஆப்ஷன்ல அண்ணாமலை தேர்வு பண்றாங்க. அதுல 3வது இடத்துல அண்ணாமலை அந்த ரேஸ்ல இருக்காரு. ஆனா அரசியல் ரேஸ்ல இல்லாதலையும் ஆனா முதலமைச்சர் என்ற வேட்பாளர் இதுல 5 பேர்ல பிரதானமா மக்கள் மத்தியில படிச்சவர்கள் இப்படி புடக்கல நாட்டணுமே சொல்லக்கூடிய வாய்ப்புல அண்ணாமலை 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல சீமான் அவர்கள் 4ஆம் இடத்துல, திரு கனிமொழி அவர்களையும் சொல்ல போறாங்க. திரு ஸ்டாலின் அடுத்து அப்படியாக பார்க்கிறப்ப கனிமொழியை முதலமைச்சராக மக்கள் பார்க்கறாங்க எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கடுத்து உதய ஸ்டாலினை பார்க்கப்படுறாங்க 5ஆம் இடத்துல. திமுகவின் ஆட்சியின் பின்னடைவு என்று பார்க்கிற போது வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை, கடுமையான விலைவாசி உயர்வு, மக்களும் போதிய பணப்புழக்கம் இல்லாததால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப அரசியல் குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசு துறையில் இருப்பது இதெல்லாம் பெரும் பாதிப்பா இருக்கிறது. தமிழகத்தை இனி கூட்டணி ஆட்சியே 2026 பொறுத்தவரை ஒரு விஸ்தரமான தேர்தல் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி பலம் இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா கட்சி அதிமுக கூட்டணி ஆகட்டும், திமுக கூட்டணி ஆகட்டும், மாற்றவர்களுக்கு கூட்டணி பலம் இதில் இருக்காது. இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் அவர்கள் கிங் மேக்கரா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் 5,70,00,000 வாக்காளர்களிலே 3 கோடி வாக்காளர்கள் 40 வயப்பட்ட பெண்கள் இளைஞர்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது அதிகமாக ஈர்க்கப்படக்கூடிய நபராக அவர் இருக்காரு. ஆனா இதுல கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறுவது இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 39.90%, தாவேக கூட்டணி 28.82%, அதிமுக பாஜக பாமக கூட்டணி 26.88%, நாதக கூட்டணி 5.60%, நோட்டா 2.86%, தீர்மானிக்கப்பட்டுள்ள 3.90% சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த கட்சி கொடியா கட்சி ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள். நீங்க அதுல இருந்து இந்த டைமுக்குள்ள நேற்று வரைக்கும் பார்த்தாலே ஒரு குறுகிய காலகட்டம் தான். இன்னொரு 24 இந்த தேதிக்குள்ளவே நீங்க மக்கள் கிட்ட கருத்து எடுத்து தென் மாவட்டத்தில் குறிப்பாக தென் மாவட்ட டெல்டா பகுதியில் எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதியில் எடுக்கப்பட்ட போது கட்டாயம் அதிமுக பெரிய பாதிப்பா இருக்கு. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்றத்தில் 10,000 5,000 ஓட்டு மினிமம் இருக்கு. சோ அப்படி ஒரு காலம் அவர்கள் 5ஆம் அணி அமைந்தால் இல்ல தாவே கூட சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா அதிமுக கூட்டணிக்கு பெரும் பாதிப்பா இந்த தேர்தல் அமைன்னு பார்க்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரை இந்த தேர்தல் போல இது தேர்தலாக ஒப்பிடப்பட வேண்டாம். இது புதுமையான தேர்தலா இருக்கு, ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கு. சர்வேக்களை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அக்யூரன்சி 100% யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் 5,60,00,000 எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய தாயுடைய பேர் நிக்காமச்சு, இப்ப அதை எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டிருக்கு. இப்படி இறப்பவர்களுடைய இது லிஸ்ட் தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால பெரும் பாதிப்பு இல்ல. இந்த தேர்தலை பொறுத்தவரை பெண்கள் இளைஞர்கள் ஒரு 40 வயசுக்குள்ள 78% வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற போது விஜய்க்கு அது ஒரு பிளஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இதுல 23,329 பேரு மொத்தம் 3 பகுப்பாய்விலும் 1,70,7,666 பேருக்கு சந்திக்கப்பட்டோம். தமிழ்நாடு முழுக்க 203 சட்டமன்ற தொகுதியில் சந்திக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் தொகுப்பு, 2வது தொகுப்பு, 3வது தொகுப்பு மொத்தம் சேர்த்து ஒரு தொகுப்பாக புத்தகமா வெளியிடப்பட்டிருக்கேன். தொகுதி கிட்ட ஒரு 200 பேர் வாக்கு சொல்றாங்க. ஒரு சில சோதரி ஏறும் இறங்கும், சில டேட்டா கிடைச்சது பண்ணிவிடும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த முதல்வர் விஷயம் அதுல என்னன்னா நிறைய பேர் ரசிகர்கள் சொல்றாங்க தெரியல, விஜய் நிறைய இடத்துல சொல்லப்படுறாங்க முதல்வரா. அது ஒரு பெரிய சிக்கல். சர்வேல என்டையர் மாறும், அது விஷயமா இருக்கு. மேஜர் இஸ்லாம் விஜய் வர வைக்கிறாங்க. திமுக ஒரு குடும்பத்துல ஒரு 14 ஓட்டு இருக்குது. அந்த குடும்பம் சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திமுக போடப்பட்ட ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அந்த பெண்மணிக்கு சொல்லுது, எங்க அப்பா சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பிள்ளை என்ன சொன்னா, அப்பா நான் சொல்றது இந்த மாதிரி கேள்வி சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல சேஞ்சஸ் இருக்கு. திமுக கூட்டணி ஓட்டு கடுமையான பாதிப்பு விஜயால இருக்குது. வருகிற சட்டமன்றத்துல அதிமுக திமுக 2 பேருக்கு பெரிய பாதிப்பு தாவேக்கா இந்த 2000 கிங் மேக்கரா இருப்பாங்க. வெளிச்சிக்கு மலை வேற விஷயம் ஆட்டமே வேறவா இருக்கு. 2000 சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி பலவீனந்த கூட்டணியா இருக்கு. கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் டெபாசிட் அளவுக்கு இருக்கு. என்ன டேட்டாஸ் இருக்கு ஒவ்வொரு சட்டம் ரீதியா என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு, ஆதர் இருக்கு. இது ஒவ்வொரு தொகுதியா இருக்கிற டேட்டாஸ். ஒவ்வொரு தொகுதியும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை 210 தொகுதியும் 3 ஆய்வுகள் எடுக்கப்பட்டிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 தொகுதியா டெபாசிட் இருக்குது அதிமுக. அதே மாதிரி தாவேக்கா கிட்டத்தட்ட 80 தொகுதியில 2வது இடத்துல வராங்க. அதே மாதிரி தாவேக்கா 50 தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அந்த 50 தொகுதியில குறிப்பா 30 தொகுதியில அக்யூரன்சியா இருக்கு. திமுக கூட்டணி இன்றைய கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிற போது பகுப்பாய்வு செய்கிற போது 90 தொகுதியில் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற ஒழிய 6% வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு இருக்கிறது. வருகிற காலகட்டங்களில் இந்த 6% அந்த கட்சியுடைய வியூகப்பாளர்கள் வியூகத்தை வைத்துக் கொண்டு இருப்போம். இப்ப எப்படி நீங்க என்டிஏ கூட்டணி 2 நாளா பரப்பிட்டு இருக்குதோ, அதுக்கு முன்னாடி சங்கீதா மேட்டர் பரப்பிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இவங்களை மனமாற்றம் செய்கிற விஷயங்களை ஸ்ட்ராட்டஜி செய்யுதோ, அது அடிப்படையில் வாக்குகள் சரிந்தால் தாவேக வாக்குகள் சரிந்தால் செல்வாக்கு சரிந்தால் அவனுக்கு உயரும்.
அப்படி பார்க்கிற போது திமுக கூட்டணியுடைய வாக்குகள் அதிகமாக தாவேக்கு செல்லுது. 12% வாக்குகள் இருக்கு. ஆனா அதிகமா 16% மேல போச்சுன்னா திமுக மிகப்பெரிய சவாலாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திமுக தாவேக்க 2 அணியா போட்டி அமைன்னு நினைச்சீங்கன்னா அதிமுக 26% இருக்கிறது. அப்படியே இன்னும் குறைஞ்சி தாவேக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வே பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா என்டையர் அப்படியே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இது புதுமையான தேர்தலா இருக்கு. நிறைய இடங்களை பார்க்கிற போது 2 ஆட்சியுமே பாத்துறாங்க. திமுக அதிமுக பாத்துறாங்க. தமிழகத்தில் இப்பதான் வெற்றிடம் இருக்க பார்க்கப்படுது. அதாவது ஸ்டாலின் ஆட்சியும் பார்த்துட்டாங்க, எடப்பாடி ஆட்சி பார்த்தாங்க. இப்ப 2 பேரும் மேல வெறுப்பின் காரணமாக மாற்றம் வருகிறது. 2021 சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த இடத்துல இப்ப விஜய் இருக்கிறதுனால விஜய்க்கு அதிக அளவு வாக்கு செலுது. இவர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு தமிழகம் முழுக்க சென்றா நிச்சயமா இந்த அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் அமையும். 2020 தேர்தலுக்கு பிறகு விஸ்தரமான ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலை தாவேக்கவோடு ஒரு யுகத்தில் வைத்துக் கொண்டு அமையுமா என்ற கற்பனை சொல்கிற போது சசிகலா, கிருஷ்ணசாமி, ராமதாஸ், தாவேக்கா அந்த ஒரு இணைப்பு வந்தால் ஒரு 3% வாக்கு சேர போது நிச்சயமா இந்த எலெக்ஷனை பொறுத்த ஒரு 6% ஓட்டு தான் டிஃபரெண்ட் இருக்கும். அது எப்படி ஏத்த இருக்குன்னு தான் இது நோக்கி தான் இன்றைய அடுத்த கட்ட அரசியல் தமிழ்நாடு நோக்கி போக முடியும். இது ஒரு 48% தேர்தலை வெற்றி கொடுக்கும், ஒரு 40க்கு மேல கொடுக்கும், 50 கொடுக்குற தேர்தல் இது அல்ல. என்டையர் தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு 6% 7% டிஃபரெண்டா இருக்கு. இது ஏற்ற இறக்கத்தை தாவேக்கா திமுக பூத் கமிட்டிலையும் உட்கட்டமைப்பிலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தாவேக்கா ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்காங்க. அந்த இடத்துல வாக்களிக்கிறவர்களை கவரப்பட்டு ஒழுங்கா நிர்வாகிகள் போடப்பட்டு பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த வாக்காளர்கள் கவர பண்ணானா நிச்சயமா மிகப்பெரிய டஃபா இந்த இடத்துல தாவேக்கா இந்த ஒரு கிங் மேக்கர் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குதான் இந்த களத்துல நான் பார்க்கப்படுறேன். கிட்டத்தட்ட இப்ப இருக்க சொன்ன தாவேக்கா பொறுத்தவரை 1,40,00,000 வாக்கு இருப்பதா எடுத்துக்கொள்ளலாம். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 பெருங்கட்சிகளுக்கும் பெரும் ஆபத்து அமைவதற்கு வாய்ப்பு இருக்குதா எடுத்துக்கொள்ளலாம். 18 முதல் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் தாவேக்காவுக்கு 39% ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்கள வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. அதாவது அரசியல்ல கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா உன்னுப்பா பாக்குற போது இளைஞர்கள் ஆர்வமா இருந்தாங்க. இப்போ இளைஞர்கள் எல்லா பேக்கெட்லயும் விஜய் போட்டோவை பாக்குறேன். அது அதே போல பெண்கள், குடும்ப பெண்கள் விஜய் ஏத்துக்கிறாங்க. இது விசித்திரமான தேர்தலா இருக்குது, விசித்திரமான அமைப்பா இருக்கு. இதே ஒரு இடத்துல போறபோது வாகனத்துல போறபோது 50 வயது உட்பட்ட திமுக சொன்னாங்க போன எலெக்ஷன் திமுக ஓட்டு இந்த மாதிரி தாவு ஓட்டு சொல்ற ஒரு விஷயம் பார்க்குது. ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயமா நடக்குது. இந்த தேர்தலை பொறுத்த ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைய முடியாதுன்னு பார்க்கலாம். ஒரு மைனாரிட்டி தொங்கு சட்டமன்றமாகவோ இல்லை விஜய் இல்லாமல் திமுக அதிமுக ஆட்சி பெருமை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 80 தொகுதியில 2வது இருக்கு தாவேக்கா. அப்படின்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாம தாவேக்கா கேண்டிடேட் பிரச்சாரம் ஒழுங்கா பண்ணனா நல்ல ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2 ஆட்சி பார்த்தல அவருக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3 கோடி வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 40 உட்பட்டு இருக்காங்க. பெண்களை மையமா கொண்ட இளைஞர் தேர்தலா இருப்பதனால அது இல்லாம கிட்டத்தட்ட போன பார்லிமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 91 லட்சத்தி அந்த சில்லற அந்த வாட்டு போன பார்லிமெண்ட் ஓட்டு போட்டுப்பட்டிருக்காங்க. 1.42% வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஓட்டுகள் எஸ்ஆர்ல பாதிக்கப்படல. அந்த ஓட்டுகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல குறிப்பா இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அதை விட சொல்லியிருப்போம். முதல் இடத்துல விஜய் இருக்காரு, 2வது இடத்துல அந்த பேர்கள் தலைவர்கள் பேர்ல அப்படி இருக்காங்க. ஆனா கட்சியை பார்க்கும்போது தாவேக்கா திமுக அந்த அடிப்படையில் வருது. சோ ஒரு விஸ்தரமா தேர்தலுக்கு அதே மாதிரி அதுல அண்ணாமலை ஒரு குரூப் இருக்கு இல்லைன்னு சொல்ல. அந்த குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக வாக்களிக்க தயாரில்ல. அந்த சார்ந்த அத்தனை பேரும் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு 6% வாக்குகள் அண்ணாமலை ஆதரவுனா அந்த இளைஞர்கள் ஓட்டு அப்படியே தாவேக்க போத ஒழிய மாற்று அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வரல. ஒரு பலமிழந்த கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது. வருகிற சட்டமன்றத்தில் தமிழக அரசியலிலே இல்லாத அளவுக்கு 80 தொழில் அதிமுக டெபாசிட் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா எடுத்துக்கலாம். மெஜாரிட்டியா வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலை இதே நிலைமை தொடர்ந்து அதிமுக கூட்டணி தொடர்ந்தால் 66 சீட்டுகள் ஜெயிச்சா பெரிய அபூர்வம். இப்ப இருக்க சூழ்நிலை அந்த ஊடகத்தினர் இன்னும் ப்ராப்பரா ஒரு பேர் கூட விஜய் அவர்கள் சந்திக்கல. இது குறித்து ஏன் அந்த क्वेश्चन என்னன்னா மோடி கூட சந்திக்கல, தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட சந்திக்கலன்னு சொல்றாங்க. சோ தமிழக இது ஏன்னா இத நீங்க இது குறிப்பா பாத்தீங்கன்னா சிஸ்டர் தப்பு இல்ல கேட்க நல்ல क्वेश्चन. தமிழகத்துல இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களே ஊடகம் சந்திக்கிறது கிடையாது. அதே மாதிரி தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்தை அடிக்கடி சந்திக்க கிடையாது. அது மாதிரி ஊடகத்தை சந்திக்கிறதுனால அரசியல் அல்ல. இந்த ஒரு எழுச்சி ஒரு மாற்றம் இந்த தமிழக அரசியலை பொறுத்த வித்தியாசமா இருக்கு. நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் கூட விஜய் அலட்சியமா எடுத்தேன். இன்னும் ஒரு போன எழுச்சி கூட போன பேட்டில கூட திட்டு கொடுத்தேன் என்ன நடிகர் நாடகம். ஆனா டோட்டலா பாக்குறப்ப என்டையர் ஆட்டமே வேற மாதிரி இருக்கு. சோ விஜய்க்கு ஒரு மறைமுக ஊம குத்து போறாங்க இந்த ஓட்டை சொல்ல போனா. சோ எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. சைலண்டா போய் எங்க பார்த்து கேட்டாலும் விஜய் ஓட்டு போற சொல்றாங்க. ஆனா வெளியே சொன்னா திமுக சொல்றாங்க. ஆனா உடனே என்னன்னா 2வது மறுப்பு கேட்டா விஜய்னு சொல்றாங்க. சோ ஒரு விஸ்திரம் இந்த தேர்தல் களத்துல இருக்கு.